3 பேரை பைக்கில் ஏற்ற முடியாது சொன்னதால் அடுத்த அரை மணி நேரத்தில் அவருக்கு வந்த மெசேஜ் அவரே பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. போக்குவரத்து விதிகளை மீறாமல் பாதுகாப்பாக நடந்து கொண்ட ஒரு பைக் டாக்ஸி டிரைவருக்கு கிடைத்த பரிசு 99 ஆண்டுகள் 11 மாதங்கள் தடை. இந்த செய்திதான் தற்போது சமூக வலைதளங்களில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் அசாம் மாநிலத்தில் நடந்ததாக கூறப்படுகிறது. ஒரு பெண் ராபிடோ பைக் டாக்ஸியை புக் செய்திருக்கிறார். டிரைவர் வந்தபோது அந்த பெண் தனது குழந்தையுடன் இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது டிரைவர் பைக்கில் 3 பேர் செல்வது போக்குவரத்து விதிகளுக்கு எதிரானது. அது பாதுகாப்பானதும் இல்லை. தயவு செய்து ஆட்டோ அல்லது வேறு வாகனத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி அந்த ரைடை ஏற்க மறுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளன. இதையடுத்து இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் பின்னர் அந்த பெண் ராபிடோ நிறுவனத்தில் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு பிறகு நடந்ததுதான் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்திருக்கிறது. சுமார் அரை மணி நேரத்திற்குள் அந்த டிரைவருக்கு நிறுவனத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. அதில் அவரது பைக் மற்றும் பைக் பூஸ்ட் சேவைகள் 92 ஆண்டுகள் 11 மாசங்களுக்கு முடக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்ததாக அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து இணையத்தில் பலரும் டிரைவருக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். பலர் சட்டத்தை மதித்து செயல்பட்டவரை தண்டிக்க கூடாது, எந்த நடவடிக்கைக்கும் முன்பு ஓட்டுநர் மற்றும் பயணி இருவரின் விளக்கத்தையும் கேட்க வேண்டும் என்று கூறி வருகின்றனர். சிலர் இதை கிண்டலாக விமர்சித்து 99 ஆண்டுகள் தடை போடும் அளவிற்கு வேகமாக முடிவு எடுத்தவரை நீதிபதியாகவே நியமிக்கலாம் என்று பதிவிட்டு வருகின்றனர். இந்த சம்பவம் உண்மையிலே ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. ஆன்லைன் சேவை நிறுவனங்களில் வாடிக்கையாளர்களின் புகார் வந்தவுடன் ஓட்டுநரின் தரப்பு விளக்கம் கேட்கப்பட வேண்டாமா? பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி செயல்பட்டவர்களுக்கு இப்படி கடுமையான நடவடிக்கை எடுப்பது நியாயமா? அல்லது இது போன்ற வழக்குகள் இரு தரப்பின் விளக்கத்தையும் கேட்டு முழுமையான விசாரணைக்கு பிறகே முடிவு எடுக்க வேண்டுமா? இந்த விவகாரம் குறித்து ராபிடோ நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக என்ன விளக்கம் அளிக்கிறது என்பதற்காக பலர் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த விவகாரத்தில் உங்கள் கருத்து என்ன? டிரைவருக்கு விதிக்கப்பட்ட இந்த நடவடிக்கை நியாயமா இல்லையா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.